வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு வர்றாரு. பக்த கோடிகளே, நீங்கள் எல்லோரும் பக்தியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய தவ திரு புட்டி சாமியார் இன்னும் சற்று நேரத்துல உங்க முன்னாடி காட்சி அளிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. புட்டி சாமியார் வந்தா உடனே புட்டி சாமியார் வாழ்க புட்டி சாமியார் வாழ்கன்னு கோஷம் போனா சாமியார் என்ன அரசியல்வாதியா வந்தோன்னு வாழ்கன்னு கத்த சொல்றேன். நீ வேற இப்ப அரசியலை ஏக்குறது பின்னாடி இருந்து சாமியாருங்க தான். நாளைக்கு புட்டி சாமியார் அரசியலுக்கு போக மாட்டாருன்னு இன்னும் நிச்சயம். சும்மா முன்ஜாகிரதையா கோஷம் போட்டு வைப்போமே. பக்தர்களே, இதோ உங்கள் புட்டி சாமியார். புட்டி சாமியார், புட்டி சாமியார், புட்டி சாமியார். உட்காருங்கள். என்னமா உரியறார் பாருங்க. சாமி, புட்டி சாமியார்னு ஏன் உங்களுக்கு பேர் வந்துச்சு? கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி நம்ம புட்டி சாமியார் பால் புட்டியோடயே பிறந்தாரு. அந்த பால் புட்டியில இருந்தது ஞானப்பால். ஞானப்பாலா? ஆமா, ஞானப்பால். வாய முடா. பக்த கோடிகளே, ஐயோ நம்ம புட்டி சாமியாரோட மகிமையை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் 20 வருஷம் இமயமலையில இருந்தாரு, 10 வருஷம் பரங்கிமலையில இருந்தாரு. 7 வயசுல ஏழுமலைய பார்த்தவரு, 5 வயசுல அண்ணாமலைய பார்த்தவரு. 5 வயசுல அண்ணாமலைய பாத்தீங்களா? அண்ணாமலை என்ன சொன்னாரு? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இருந்தாரு. இது ரஜினி சொன்னதாச்சே. ஆமா, ரஜினி நடிச்சா அண்ணாமலை படத்தா 5 வயசுல பாட்டேன். நீ படம் பார்த்தது பிளாக் ஓட்டின கதையெல்லாம் இங்க சொல்லின்னு இருந்த காலை புடிச்சு ஏலி அடிக்கிற மாதிரி அடிச்சிருவேன். மரியாதையா பதில் சொல்லு. ஜாகிரதையா இருக்க சொல்லி அவன. நெக்ஸ்ட் क्वेश्चन. புட்டிசாமி, உங்க வயசு என்ன ஆகுது? 13 வயசு. என்னங்க இது? இமயமலையில 20 வருஷம் பரங்கிமலையில 10 வருஷம் இருந்தாருன்னு சொன்னீங்க. வயசை கேட்டா 13ன்னு சொல்றாரு. கணக்கு இடிக்குதே. அது சாமிக்கு கணக்கு தெரியாது. அவர் மேத்ஸ்ல கொஞ்சம் வீக். சாமி, நீங்க இமயமலையில இருந்தப்போ யார் யார பாத்தீங்க? அந்த அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இமயமலை இருக்கும்போது விஜயகாந்த் வந்தாரு. என்னது? நம்ம நடிகர் விஜயகாந்தா? ஆமா, ஷூட்டிங்காக வந்தாரு. நான் அருளாசி வழங்குறதுக்கு அப்புறம் தீவிரவாதிகளோட சண்டை போட்டு நாட்டை காப்பாற்றினார். பக்தர்கள் புட்டியில இருக்கிற பாலை புட்டி சாமிக்கு கொடுங்க, அவர் அருள் கொடுப்பாரு. எல்லாரும் வாங்க, 1 by 1 வரணும். ஏய், லேடிஸ் ஃபர்ஸ்ட். போயிட்டே இருங்க. குருவே, சீக்கிரமா எனக்கு கல்யாணம் ஆகணும். அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி குருவே. வாங்க வாங்க, மெதுவா மெதுவா. எல்லாருக்கும் அருள் தருவாரு. சாமி, அருள் கொடுங்க. என்னது? சாமி அருள் கொடுங்கன்னா அருள் பட சீடி கொடுக்குறீங்க? ஆமாயா, அது அருள் படம் சீடி தான். வீட்டுல போய் போட்டு பாரு. ஏந்துப்பா. ஓ, இதுதான் புட்டி சாமி கொடுக்குற அருளா? பாத்துப்பா, திருட்டு விசிடி கேஸ்ல சாமியை பிடிச்சி உள்ள போட்டு போறாங்க. அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். உள்ள போனா எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு. ஒன்னு அதை எடுத்து போய் படம் பாரு, இல்ல அதை வச்சுட்டு போ. படமே பாக்குறேங்க. போ. சாமி தியானம் பண்ண போறாரு. எல்லாரும் போங்க போங்க போங்க. சாமி டென்ஷன் பண்ணாதீங்க. போங்க. கேசாதி பாதி பிடிச்சதமா போங்க. போங்க போங்க போங்க. ஏன் சாமி ஆடுது? நைட் ஃபுல்லா உட்கார்ந்து கஞ்சா அடிக்கறானே போறோம். ஜெய் ஜெய் புட்டி, ஜெய் ஜெய் புட்டி, கையில புட்டி, ஜெய் ஜெய் புட்டி, வாயில புட்டி. மங்களம் உண்டாகட்டும். காலங்காலமா அவதான் உண்டாயிட்டா இருக்கா. உட்காருங்க சாமி. சாமி சொல்றாருல, உட்காருங்க சாமி. உட்கார்ந்தால இருக்க. ஆஹா, உட்கார்ந்தாலும் நின்னாலும் ஒரே மாதிரியா இருக்காரு. சாமியாரோட மகிமையே மகிமை. மகிமை. குட்டி சாமியார,
சின்ன வயசுல காணாம போன என் பேரனை நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சாமியுடைய பாதம் உங்க வீட்டுல பட்டுச்சு இல்லையா? ஆமா. நீங்க காணாம போயிடுவீங்க. காணாம போன பேரன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான்னு. காணாம போகும்போது என்ன வயசு? 50. 50 வயசுல காணாம போனா அது பேரன் இல்ல, தாத்தா. ஐயோ, என் பேரன் காணாம போகும்போது என்னோட வயசு 50ன்னு சொன்னேன். ஐயோ, ஏன் அப்படி குட்டையை போட்டு குழப்புறீங்க? உங்க பேரன் காணாம போகும்போது அவனுக்கு என்ன வயசு? அவனுக்கு 2 வயசு. அத சொல்லுங்க. சுவாமி, உங்க ஞான கண்ணால என் பேரன் எந்த திசையில இருக்கான்னு கொஞ்சம் கிராபிக்ஸ்ல காட்டுங்களேன். கிராபிக்ஸா? ஆமா, இப்பெல்லாம் சீரியல்ல சுவாமியாருங்க கிராபிக்ஸ்ல தானே கலக்கிட்டு இருக்காங்க. அடா, அது புட்டி சாமியார் மாதிரி ஒரிஜினல் சாமி கிடையாதியா? இன்னைக்கு சண்டே, கிராபிக்ஸ் லீவ். ஆமா. சுவாமி, அப்ப என் பேரன் எந்த திசையில இருக்கானாலும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏய், என்ன கால மிஸ்ட்ரியா? சும்மாரா பெருச்சாளி. வடக்குல இருக்கிற காஷ்மீருக்கும் தெற்குல இருக்கிற கன்னியாகுமரிக்கும் நடுவில் தான் இருக்கான் உன் பேரன். ஆஹாஹாஹா. சாமி, உங்க மகிமையே மகிமைதான். உங்க பேரன் இந்தியாக்குள்ளதான் இருக்கிறாருன்னு இழுத்து சொல்றாரு சாமி. உங்க குடும்ப பாட்டு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். குடும்ப பாட்டு எழுதுறதுக்குள்ள பேனா அவளை இங்கு திந்து போச்சு. இங்கு ஊத்துறதுக்குள்ள அவன் ஓடி போயிட்டான். என்னங்க இது? அப்ப ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. சாமி 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவாரு. காணாம போன என் பேரன் முதுகுல முட்டை சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கு. ஆம்லெட் மாதிரி இருக்குமா இல்ல ஆஃப் பாயில் மாதிரி இருக்குமா? ஒடிமாஸ் மாதிரி இருக்கும். சும்மாரா கோணவாயா. சாமி, இவரு முதுகுல மச்சம் இருக்கு. இவருதான் என் பேரன். மச்சம் இருக்கிறவெல்லாம் உங்க பேரனா? தெரு முனையில குஷ்டரோகம் பிடிச்ச ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். அவனுக்கு கூட தான் மச்சம் இருக்கு. அவன் உங்க பேரன் கூட்டு வந்து வச்சுங்களேன். குடும்ப பாட்டு மாதிரி எங்களுக்கு குடும்ப மச்சம் இருக்கு. இதோ பாருங்க, என் முதுலி மச்சம் இருக்கு. ஒரே மாதிரியா இருக்க. டாடா நீயா? பேரா டாடா நீயா? ஆஹா, பேரா. சாமி, டாடா. உங்க மகிமையே மகிமை. 2 வயசுல வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வளரவே இல்லையே. பேரா, இந்த தாத்தாவை விட்டு இத்தனை வருஷம் நீ எங்கடா போயிருந்த? பொறுக்க போயிருந்தான். குழந்தைங்க சீர்திருத்த ஜெயில இருந்தான். பக்கா கிரிமினல். மூஞ்ச பாரு. ஏன் பேரன் அங்க ஏன் போனா? பாண்டி பஜார்ல ஸ்டூல் மேல ஏறி ஒரு பொண்ணு கழுத்துல இருக்கிற செயின் அறுத்தா போலீஸ் சும்மா விடுவாங்களா? தூக்கி தொட்டியில போட்டு மூடிட்டாங்க. நாங்க தான் கஷ்டப்பட்டு அவனை வெளியில கூட்டிட்டு வந்து புட்டி சாமியார்னு பேர் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ் நல்லா நடக்குது, கெடுத்துறாதீங்க ஐயா. உங்க புட்டி சாமியார் வேஷத்தான கலைக்காம இருக்குன்னா எனக்கு பங்கு கொடுங்க. அடிச்சா கண்ணாடி பின்னாடி போயிடும். சங்கோதர வயசுல பங்கு கேக்குறான் பாரு, அதெல்லாம் தர முடியாது. நீங்க குடுக்கலன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன். கூப்பிடு. போலீஸ்ல இருந்தாயும் உன் பேரனை வெளியில கூட்டிட்டு வந்திருக்கோம். வீணா வில்லங்கம் எல்லாம் பண்ணாதயா. இப்போ உனக்கு என்ன பங்கு தானே வேணும்? ஆமா, தாராளமா வாங்கிக்க. அதுக்கப்புறம் இடம் விட மாட்டேன், தூக்கி போட்டு மறிச்சு விடுவேன். பங்கு குடுக்குறீங்களா? அப்போ ஓகே. சாமி போலாமா? டாடா வாட்டா. டேய், போய் பொழப்பு படுறா போடா. மறுபடியும் பொறுக்க விடுறான். ஜெய் ஜெய் புட்டி, பால் புட்டி, ஜெய் ஜெய் புட்டி, கையில புட்டி. ஜெய் ஜெய் புட்டி. அன்பர்களே, இப்பொழுது நமது தவத்திரு சக்தி மிகுந்த புட்டி சாமியார் அவர்கள் மற்ற சாமியார்கள் வாயிலிருந்து லிங்கம் வரவழைப்பதைப் போல் வெறுங்கையிலிருந்து சாக்லேட் வரவழைத்து பக்த கோடிகள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குவார்கள். இது சாதாரண சாக்லேட் இல்ல, இத சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்ல, வீட்டுல எங்க தோண்டினாலும் புதையல் கிடைக்கும், செல்வம் செழிக்கும். இந்த சாக்லேட்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. சாமி, சாக்லேட் எவ்வளவு? நியாயப்படி புட்டி சாமியாரு இத காசு வாங்காம பக்தர்களுக்கெல்லாம் இலவசமா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் நம்ம சாமியாருக்கு குண்டலகசியில பெருசா 3 அடி உயரத்துல ஒரு ஆசிரமம் கட்டுறோம். அதுக்காக தான் நிதி திரட்டுறோம். சாக்லேட் விலை ரொம்ப அதிகம் இல்ல, வெறும் 99 ரூபாய் 99 காசு தான். ஆமா. சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. என்ன சாமி, செருப்பால மாதிரி சொல்ற? செருப்பாலே அடிப்பேன். உன்னை வேணா உள்ள விட்டது நாயே. எட்டி மிச்சனா மரியாதை வாங்கி சாக்லேட் வாங்க வா. பக்தர்கள்லாம் சுவாமி கிட்ட ஸ்டாக் தீர்றதுக்குள்ள பெருவாரியா வந்து சாக்லேட்டை வாரிக்கங்க. குருவே, முதல் சாக்லேட் என்ன கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் குருவே. துட்டு குடு. பைசா அடுத்து யாரு? மாமா. என்ன இது சாக்லேட் கம்பெனிக்காரோட குடுக்குறாரு? ஏய், கடவுள் கிட்ட இருந்து வரும்போது கவரோட தான்டா வரும். நீ ஏன்டா கவரோட சாப்பிடுற கபோதி? எல்லா பக்தர்களும் இந்த சாக்லேட் சாப்பிடுங்க. ஒரு புழு பூச்சிக்கும் வராது. எல்லாம் ஆரோக்கியமா இருப்பீங்க. மச்சான், என்னடா கார் வருது? ஏய், எப்போ வாங்கின? சூப்பரா இருக்கு கார். என்ன தேவையில்லாத உளர்ற? ஒரு வேளை யாருன்னா சிடி ஆபீசர் வந்துக்கிறாங்களோ என்னமோ தெரியல. இங்க வந்து சட்டையை பிடிச்சி வலிச்சு போறதுக்குள்ள அங்கேயே போய் வண்டியில ஏறி போடுவோம். அதான் கௌரவம். வா. இதோ வந்துடுறேன். இதோ அவங்கதான். வணக்கம் சார். வணக்கம் சார், சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இவர்தான் சார். வணக்கம். நாங்க டபுள் ஸ்டார் சாக்லேட் கம்பெனில இருந்து வரோம்.
என்ன விஷயம்? சார் இப்போ உங்க குட்டிசாமியார் கொடுத்துருக்கிற சிங்கிள் ஸ்டார் சாக்லேட்னால அந்த கம்பெனி சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு சார். அதுக்கு பதிலா எங்க டபுள் ஸ்டார் சாக்லேட்டை கொடுக்க சொல்லணும் சார். சொன்னாக்க எங்க சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போகும் சார். அதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமா செலவாகும். அத பத்தி பிரச்சனை இல்ல சார், நோ ப்ராப்ளம். 2 lakhs தரோம் சார். ஐயோ 2 lakhs. சார் 4 lakhs சார். ஓ 4 lakhs ஓகே. சும்மா இருப்பா சார். 10 lakhs தரோம் சார். 10 lakhs அப்ப ஓகே சார் இதுல 5 lakhs இருக்கு சார். அட்வான்ஸா வச்சுக்கோங்க சார். மீதியை குடுக்கலன்னா பொழந்தே போடுவேன். என்ன பத்தி சொல்ற? ரொம்ப மோசமானவன். ஒரு வருஷம் ஜெயில இருந்திருக்கான். இன்னும் திருந்தவே இல்ல. கண்டிப்பா கொடுத்துருவோங்க சார். ஓகே. அதெல்லாம் கொடுத்துருவோம் சார். இந்தாங்க சாக்லேட். நீங்க போங்க. தேங்க்யூ சார். நாளையில இருந்து உங்க கம்பெனி சேல்ஸ் ஓகே. ஓகே சார். நீங்க Very good, very good. போங்க. Bye. போயிட்டு வாங்க. மச்சான், நீ இந்த பொட்டியை கொண்டு போய் உஷாரா வை. ஏன்னா நம்ம ஓடும்போது தூக்கி போறதுக்கு வசதியா இருக்கணும். கரெக்டா இருக்கும். நீ போய் இது புட்டி சாமியார் பக்கத்துல வச்சிரு. ஆகாக காகாடா. இந்த கதெல்லாம் வேணாம். அதெல்லாம் எனக்கு தெரியுமா? சும்மா வாதம் பண்ணாத. டேய் குள்ளுக்க போதி, டபுள் ஸ்டார் சாக்லேட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி வந்து 10 லட்சம் ரூபாய் துட்டு தரேன் இருக்காங்க. சாக்லேட் இங்க வச்சிருக்கிறேன். அதை கூட மாத்தி கிட்டி கொடுத்தா தூக்கி போட்டு மெச்சிருக்கேன். சாமியார் என்ன கொஞ்ச நேரத்துக்கு சாக்லேட் தர மாட்டாரு. அது வந்து பிராண்ட் மாத்தணும். ஆமா. இப்போ சாமியார் குடுக்குற சிங்கிள் ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா வெறும் குழந்தை தான் பிறக்கும். ஆனா இனிமேல்ட்டு கொடுக்க போற டபுள் ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டீங்க குழந்தை 50,000 நகையோட பிறக்கும். அது மட்டும் இல்ல, பிறக்கிற குழந்தைக்கு உடனே எல்கேஜில இலவசமா சீட்டு கொடுத்துருவாங்க. அப்படியா? அப்ப எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க சாமி. வாங்க. ஒரு சாக்லேட் விலை 200 ரூபாய். 200 ரூபாய் 22 காசு. உன் சில்லறை புத்தியை காமிக்காதடா. நமக்கும் சில்லறை டிமாண்ட் ஆச்சு. துட்டு ஓகேவா? ஆமா, நான் புட்டி சாமியாரோட சிஷ்யா தான் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க? கானா. ஓ, ஹிந்தி நடிகர் கானா அவரா? என்னது? மான வேட்டையாடி பிரியாணி பண்ணி தின்னுட்டு தோலை புட்டி சாமியார் காமிச்சிருக்கீங்களா? இன்னும் அந்த பையன் அந்த வேலையை விடவே இல்ல. சல்மான்னு பேர் வச்சதே தப்பா போச்சு. ஓ சரிங்க, நான் அந்த தோல்லே புட்டி சாமியார உட்கார்ந்து அருளாசி வழங்க சொல்றேன். ஏ பல்போ, நீ கெட்ட கெட்டுக்கு உனக்கு மான் தோலாம். ஆஹா, பார்த்தீர்களா பக்த சிரோன்மணிகளே, நம்முடைய தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ புட்டி சுவாமிகளுக்கு ஹிந்தி நடிகர் சீடர் மான்தோல் அனுப்பி இருக்கிறாராம். சுவாமி, உங்கள் புகழ் மனிதர்களிடம் மட்டுமல்ல மான்களிடமும் பரவி இருக்கிறது சாமி. சார் நான் மும்பைல இருந்து வரேன். உங்களை இதை கொடுக்க சொன்னார். பார்த்தீர்களா, இப்பதான் கான் போன்ல பேசினாரு. போனை வச்சு கூட இருக்க மாட்டாரு, அதுக்குள்ள மான்தோல் வந்துருச்சு. சுவாமிகளோட மகிமையே மகிமை. இதுல என்னடா மகிமை? கம்முன்னுறா. ஆனா ரொம்ப தைரியம். ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்டே கொடுத்து அமைச்சிருக்கானே. டேய், அது ஃபாரஸ்ட் ஆபீசர் கிடையாது, குப்பை லாரி ஓட்டுற டிரைவர். நான் தான் துட்டு கொடுத்து ஏற்பாடு பண்ணிக்கிறேன். கம்முனிரு. சாமி, ஏன் சாமி எல்லா சாமியார்களும் மான் தோல்லே உட்கார்றாங்க? அது புலித்தோல்ல உட்கார்ந்தா உழுந்து புடுங்கிடும், அதனால தான் மான் தோல்ல உட்கார்றாங்க. சொல்றத கேளியா, மான் தோலில் அமர்ந்தால் பக்திமானாக விளங்கலாம். அது மட்டுமல்லாமல் மனிதனுடைய கற்பனை மான் போல துள்ளி துள்ளி எல்லைகளை காணா தூரத்திற்கு சென்று கொண்டே இருக்கும். புழுக வேண்டியதுதான். அதுக்காக அண்டா புழுகு புழுகணுமா? இங்க உங்களுக்கு எதிர்க்க எதுனா சொன்னா அச்சு மூஞ்சி கிஞ்சலாம் உடச்சிரும். பார்த்து வணக்கம்ன்றா. வணக்கம். புட்டி சாமியார, எங்க எல்லாருக்கும் நல்ல உபன்யாச கதையா சொல்லுங்க. குழிக்கு கால் நீட்டுற வயசுல உனக்கு கதை சொல்லுவாரு. நிறைய நீதி கதைகள் சொல்வாரு. புட்டி சாமியாரே, ஒரு கதையை எடுத்து விடுங்க. பக்தர்களே, எனக்கு சென்னையில் ஒரு பக்தன் இருந்தான். அவன் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு கதையை உங்களுக்கு கூறுகிறேன். சென்னையில் இருக்கும் அந்த பக்தன், அவன் ஒரு கபடி வீரன். கபடி விளையாட்டு என்றால் அவனுக்கு உயிர். ஒரு நாள் மதுரையில் ஒரு பெண்ணுக்கு ஒரு ரவுடியால் ஏற்பட்ட ஆபத்திலிருந்து அவளை மீட்டு தன் வீட்டில் அடக்கலம் தருகிறார். பக்தனின் அப்பாவோ ஒரு போலீஸ் அதிகாரி. அவன் வீட்டிலேயே தன் தேடும் பெண்ணை தன் மகனை அடக்கலம் தந்து வைத்துள்ளதால் தந்தைக்கு மகனுக்கு மோதல். இறுதியில் கபடி சீன்ல கிளைமேக்ஸ். பக்தன் பேரு விஜய், ஹீரோயின் பேரு திரிஷா. அதானே? ஏய், படம் பாத்துல நான் ஏன் ஓடுறா? ஏய் ஓடுறா. ஏய், ராத்திரி சாமி சிவன் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறமா தூக்கம் வரலையேன்னு கில்லி படத்தை பார்த்தாரு. அந்த கதை மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. அதுதான் சொல்றாரு. சொல்றது கம்முன்னு கேட்டுக்கா. சுவாமி, அந்த படத்துல ஒரு பஜனை பாட்டு இருக்க, அது பாடிக்கிட்டே ஆடி காட்டுங்க. ஆஹா,
அப்படி போடு 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 அசிச்சு போடு கண்ணாலா ஏன் நீங்க ஆட போறீங்களா? உங்களை ஆட வைக்க போறேன். ஏண்டா புட்டி சாமியார்னு வேஷத்தை போட்டுக்கிட்டு மான் தோல்ல உட்காந்துக்கிட்டு கூத்த அடிக்கிறீங்க. எங்கடா அந்த மான் தோல்? ஏன் மான் தோல்ல உட்காந்தா தப்பா? ஆமாண்டா, மான் தோல்ல உட்காந்தா 7 வருஷம் தண்டனை. ஐயோ ஏங்க சத்தியமா எங்களுக்கு தெரியாதுங்க. இது முக்கியமான காரணம் ஏண்டா டேய் சொல்லண்டா, சும்மா நின்று இருக்கிறேன். ஏன் சார் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் நியாயமா இருக்குதா? நாங்க மான் தோல்ல உட்கார்ந்தா மட்டும் பிடிக்கிறீங்களே, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அடுத்தவன் தோல்லே ஏறி உட்கார்றாங்களா, அவங்கள போய் பிடிக்க வேண்டியதானே? அவங்க எல்லாம் மகான். அப்ப நாங்கண்ணா பிதாமகனா? அது மான் தோல் இல்ல சார், நாய் தோல். ஆமா சார், நாங்க தான் பக்தர்கள் எல்லாம் ஏமாத்தா சொரிநாய் தோல்ல பெயிண்ட் அடிச்சு மான் தோல்னு வச்சோம். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்களும் மோந்து பாருங்க, உங்களுக்கும் சொறி எடுக்கும். நாய் தோல்ல உட்காந்தா கூட 4 வருஷம் தண்டனை தெரியுமா? என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் தண்டனைன்றீங்க சார்? அப்ப கூட நாங்க உட்காரல சார். இந்த காலடிக்கு 4 கம்மியா ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் தான் உட்கார்ந்தானா, அவனை பிடிக்க ஓட்டான்டா. என்னடா இது ஓட்டானா இல்ல கற்பூரம் மாதிரி கரிஞ்சிட்டான்? ஓடிட்டான்டா. கான்ஸ்டபிள் அரஸ்ட். ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.